இதுதான் பிரச்சனையே. ராமதாஸ் கேள்வியால் சீரிய ஸ்டாலின். வன்னியர் இடஒதுக்கீடும் அத்தானி விவகாரமும். பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசியது அக்கட்சியினர் கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக ராமதாஸ் ஒரு நிகழ்ச்சியை புறக்கணித்ததாகவும் இதன் காரணமாகவும் முதல்வர் ஸ்டாலின் அப்படியே பேசியதாக பாமக வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. நேற்று சென்னை எழில் நகரில் நமக்கு நாமே திட்டத்தில் 5 வகுப்பறைகளுடன் சீரமைக்கப்பட்ட பள்ளி கட்டடத்தில் அமைந்துள்ள மாண்டிச்சேரி மழலையர் வகுப்புகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வரின் அத்தானி ஊழல் தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை கொடுத்து உள்ளாரே, அதற்கு உங்கள் எனும் பதில் என்ன என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார். அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு வேறு வேலை இல்லை, அதனால் தினமும் ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டு கொண்டிருப்பார், அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என கூறிவிட்டு சென்றார். இந்த நிலையில் முதல்வரின் பேச்சு பாமகவினர் கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் முதல்வரின் பேச்சுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியான ராமதாஸை முதலமைச்சர் விமர்சித்து பேசியது தவறு என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்திய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்ய வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இடஒதுக்கீடு தொடர்பாக ராமதாஸ் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் அதன் காரணமாக கோபமாகவும் பேசியதாக கூறுகின்றனர். பாமகவினர் இது தொடர்பாக விசாரித்த போது விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் 21 சமூக நீதி போராளிகளான மணி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 29ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதில் கலந்து கொள்ள வேண்டும் என பாமகவினர் ராமதாஸுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி கூறியிருந்தனர். இதற்கிடையே கடந்த அதிமுகவின் ஆட்சியில் கலந்து வன்னியருக்கான 10.5% இடஒதுக்கீடு கொண்டுவரப்பட்ட நிலையில் திமுக ஆட்சி அமைத்த பிறகு அதனை நீதிமன்றம் ரத்து செய்தது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உரிய முறையில் வழங்கப்படவில்லை. மீண்டும் 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் இடஒதுக்கீடு கோரிக்கையை கைவிட்டு திமுக அரசு நிகழ்ச்சியில் எப்படி கலந்து கொள்ளலாம் என சொந்த கட்சியினர் கேள்வி எழுப்பு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இதை வைத்து திமுக அரசியல் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? இதன் காரணமாகத்தான் இடஒதுக்கீடு தொடர்பான கேள்விகள் பதில் அளிக்க வேண்டும். இதற்கு பிறகு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என ராமதாஸ் கூறியதாக குறிப்பிடுகிறேன். இந்த நிலையில் உலக அளவில் அத்தானி குறித்து விவகாரம் பெரிதாக நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அத்தானி சந்தித்தது ஏன் கேள்வி எழுப்பி அறிக்கை மூலம் நெருக்கடி கொடுத்த ராமதாஸ் மணிமண்டபம் திறப்பு விழாவிற்கு வரவில்லை. வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். மேலும் அத்தானி விவகாரத்தையும் பெரிதாக்கிறார்கள் என்று கோபத்திலும் முதல்வர் ஸ்டாலின் அப்படியே பேசியிருக்கிறார் என கூறுகின்றனர் பாட்டாளி மக்கள்.